வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் H1B விசா பற்றினது. H1B விசா ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ஒரு H1B விசா நீங்கள் வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்து $1,00,000 வரைக்கும் பே பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, H1B விசா பற்றி அவர் பேசும்போது அமெரிக்காவில் திறமையானவங்களே இல்லை, அதனால் வெளிநாடுகள்லேருந்து தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து திறமையான ஆட்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இது வந்து என்னப்பா, முன்னாடி வந்து $1,00,000 கேட்டீங்க, இப்போ வெளிநாட்டில் இருந்து தான் கூப்பிட்டு வரணும், அமெரிக்காவில் வந்து திறமையானவங்களே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒன்று வந்தப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவோம், கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி அவங்க நாட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்காட் பெசன்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்காட் பெசன்ட் யார் அப்படின்னா, அமெரிக்காவுடைய நிதித்துறை செயலாளர். இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதாவது வெளிநாட்டிலிருந்து திறமையான நிபுணர்களை 3-7 வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள அமெரிக்கர்களுக்கு பயிற்சி கொடுக்க செய்வோம். பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவோம். ஏன் அப்படின்னா, கடந்த 20-30 வருஷத்தில் அமெரிக்கா வந்து கப்பல் கட்டும் தொழில், செமிகண்டக்டர் தொழிலெல்லாம் வந்து அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு. இந்த திறமையான ஆட்களை உடனே உள்நாட்டில் மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வெளிநாட்டிலிருந்து நிபுணர்களை இங்கே கொண்டு வந்து அமெரிக்க தொழிலாளர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நாங்களே கப்பல் கட்டும் தளமாகட்டும், இல்லை ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி உருவாக்குறதாகட்டும், நாங்களே அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலியான வேலையிடங்கள், குறைந்த சம்பளம் மற்றும் தேவையில்லாமல் அவங்கள வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த H1B விசாவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி கடுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம், கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரோம். அதே மாதிரி இல்லீகலாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோமே தவிர அமெரிக்காவை வளர்த்துறதுக்கோ இல்லை அமெரிக்காவை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வோம். அதுக்கு H1B விசா கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ 3-7 வருஷத்துக்கு வெளிநாட்டு டேலண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து அமெரிக்கன்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, அப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் H1B விசாலாம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள எத்தனை பேர்த்த இவங்க இந்த மாதிரி ட்ரைனிங்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர்த்த மறுபடியும் அனுப்புவாங்க அப்படிங்கிறது இவங்க கணக்குப்படி பார்த்தா இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப்புடைய அந்த காலம், அதாவது ஆட்சி காலம் அப்படிங்கிறது இன்னும் டைம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் டென்யூர் அது பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு இல்லை. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். மதுபானம் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுனீங்க அப்படின்னா, குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவங்க மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த பாரும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குருகிராமில் போலீஸ் வந்து புதிய உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, குருகிராமில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து பார் மற்றும் கிளப் நிலையங்களுக்கு போலீஸார் வந்து ஒரு புதிய உத்தரவு, ஒரு சர்க்குலர் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதில் மது அருந்திட்டு நீண்ட நேரம் இருக்கிறவங்களுக்கு பவுன்சர்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் அங்கே இருக்கிறது கட்டாயம், அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா போலீஸ் தரப்புலேருந்தே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை வாடிக்கையாளர் வந்து மதுவில் மயங்கி வாகனம் ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு பார் ஓனர்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரியானா டிஜிபியும் இதை வந்து சொல்லியிருக்காரு. இந்த உத்தரவு அப்படிங்கிறது BNS சட்டம் 168 கீழ் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கட்டுப்பாட்டை மீறினாங்க அப்படின்னா அந்த பார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது குடிச்சிட்டு போய் கார் ஓட்டுனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஒன்று, ஆனால் அவங்க எந்த பாரில் போய் குடித்தாங்களோ அந்த பார் ஓனர் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி குருகிராம் போலீஸார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பார்லேயும் அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறது தப்பு, அதுக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படும், நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் சேர்ந்து மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரியான பலகைகள்லாம் நீங்கள் வைக்கணும், கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸார் தரப்புலேருந்து சொன்ன உடனேயும் பார் உரிமையாளர்கள் தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் எங்கள் பாருக்கு வந்து அவர் குடிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு நாங்கள் எப்படி கணக்கு வைக்க முடியும், அந்த ஸ்டாஃப் எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 டேபிள் இருக்குன்னா 10 டேபிளுக்கும் ஒரு ஸ்டாஃப் பார்ப்பாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ குடிச்சிருக்காங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறதெல்லாம் எங்களால் கால்குலேட் பண்ண முடியாது, அது சாத்தியமும் இல்லை அப்படின்னு பார் ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார் ஊழியர்கள் ஒருவேளை டாக்ஸி அது மாதிரி இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? பார் ஊழியர்கள் வந்து காரை ஓட்டிட்டு போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வர்றதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயமே கிடையாது. அதுக்கு பதிலாக
பார்க்கிங்லேயே வந்து கால் டிரைவர்ஸ் மாதிரியான விஷயங்களை போலீஸார் தரப்புலேருந்தே நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, எங்கள் தரப்புலையும் நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார் உரிமையாளர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு சட்டம் இருக்கணும் இதை தடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வர விஷயங்களில் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. நல்லதுக்கு தான் பண்ணாலும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயம் உணர்த்துது. பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஆப்பிள்கான ஒரு புதிய ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்க டெக் நிறுவனமான ஆப்பிள் ஜப்பானிய டிசைனர் இசேனி மயாக்கி அப்படிங்கிறவரோடு சேர்ந்து ஒரு புதிய ஐஃபோன் பாக்கெட்டை, அதாவது பை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பாக்கெட்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐஃபோனை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக் அப்படின்னாலும் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஐஃபோன் இல்லையா, ஆப்பிள் இல்லையா, ஆப்பிள் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 20,379 ரூபா அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பயனர்கள் வந்து இதனுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் சாதாரண வடிவமைப்பு தான், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் ஆப்வியஸ், அதுதானே நடக்கும். ஒரு பேக், ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேகுக்கு 20,000 ரூபாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். கூடுதலாக ஒரு பாக்கெட்டை உருவாக்கணும் அப்படின்ற கருத்தும் உருவாகி இருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பேசிக்காக ஃபோன் மட்டும் வச்சுட்டு போகிறதுக்கான ஒரு இது இல்லை, நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி பல விதங்களில் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 14 முதல் உலகினுடைய முக்கியமான நாடுகளில் இந்த ஆப்பிள் ஸ்டோர்ஸில் இந்த ஐஃபோன் பாக்கெட் அப்படிங்கிறது விற்பனைக்கு வந்திருக்கு. அதோடைய ஷார்ட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அது கம்மியாக ஷார்ட் ஸ்ட்ராப் இருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக $150 லாங் ஸ்ட்ராப்போடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது $229 $230 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது பாகிஸ்தானில் டான் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்குது, ஃபேமஸான நியூஸ் பேப்பர். அதில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அக்டோபர் மாதத்துடைய வாகன விற்பனையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ரேப் அப் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரேப் எடுத்து அதாவது அந்த நியூஸை வந்து ரிப்போர்ட்டர் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து அந்த ரிப்போர்ட்டர் சாட் ஜிபிடியில் போட்டு கேட்டதுக்கு அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக சாட் ஜிபிடியில் கேட்கும் இல்லையா, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ கிரியேட் அண்ட் ஈவன் ஸ்னாப்பியர் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டைல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அது கேட்டிருக்கு. பட் எடிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதையும் சேர்த்து அப்படியே காப்பி பண்ணி காப்பிரைட் கூட பார்க்காம பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் விற்றுருக்காங்க. இது வந்து ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய விஷயமா, ஒரு மாக்கிங் விஷயமா எக்ஸ்லேயும் இதுலேயும் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் பேசிக்காக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஜேர்னலிசம் அப்படிங்கிறது என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறது தான். அதுக்குள்ளேயே இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஜேர்னலிசமோட லெவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம எல்லாரும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். அதை எடிட் பண்ணி போடுறதுல ரிப்போர்ட்டர்ஸ் கவனிக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலும், அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய நியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் முன்வைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.